கவலைப்படாதீர்கள், இன்னும் சிறிது நேரத்தில் நிலவு வெளிச்சம் தெரியும். அதன் பிறகு நான் வழி காட்டுகிறேன். நாம் அனைவரும் வீட்டை அடையலாம் என்று ஆறுதல் சொன்னான் குள்ளன். நிலவு வெளிச்சம் பட்டப்பகல் போல காய்ந்தது. வழி எங்கும் போட்டு வந்த கூழாங்கல்லை அடையாளமாக கொண்டு நடந்தான் குள்ளன். எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். வீட்டில் தன் மனைவியிடம், நம் குழந்தைகள் காட்டில் எப்படி தவிப்பார்களோ என்றான் அவன். எனக்கு மட்டும் வருத்தமில்லையா? நம் கண் எதிரில் ஏன் அவர்கள் துன்பப்பட வேண்டும்? அதனால்தான் அவர்களை காட்டில் விட்டுவிட்டு வரச் சொன்னேன். அவர்கள் எங்காவது நலமாக இருக்கட்டும். நான் உணவு சமைக்கிறேன், இருவரும் சாப்பிடலாம் என்றாள் அவள். நள்ளிரவு நேரம். இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். கதவு தட்டும் ஓசை கேட்டது. இந்த நேரத்தில் யார்? கதவை திற என்றான் அவன். கதவை திறந்தாள் அவள். தன் மகன்களை கண்ட அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. சமைத்து வைத்திருந்த உணவை அவர்களுக்கு பரிமாறினாள். சாப்பாடு முடிந்தது. நடந்து வந்த களைப்பால் அவர்கள் தூங்கத் தொடங்கினார்கள். விறகு வெட்டிக்கும் அவன் மனைவிக்கும் சாப்பிட உணவில்லை. நம் மகன்கள் வந்து விட்டார்களே, இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டான் அவன். நிலவு வெளிச்சத்தில் வழி கண்டுபிடித்து வந்துவிட்டார்கள். அமாவாசையன்று மீண்டும் அவர்களை அழைத்துச் செல்லுங்கள். இன்னும் அதிக தூரம் சென்று விட்டுவிட்டு வாருங்கள். அவர்களால் திரும்ப முடியாது என்றாள் அவள். அமாவாசை வந்தது. விடிகாலையில் தன் மகன்களை எழுப்பினாள் அவள். காட்டிற்கு விறகு வெட்டச் செல்லும் அப்பாவுடன் நீங்களும் செல்லுங்கள். மதிய உணவிற்காக ஆளுக்கு 2 ஆடை சுட்டு வைத்திருக்கிறேன் என்றாள் அவள். குள்ளனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது புரிந்தது. கூழாங்கல்லை பொறுக்கி வர நேரமில்லை. என்ன செய்வது என்று குழம்பினான் அவன். நேரமாகிவிட்டது, புறப்படுங்கள் என்று அவசரப்படுத்தினான் விறகு வெட்டி. அவர்களுடன் கடைசியாக சென்றான் குள்ளன். தன் கையிலிருந்த அடையை சிறு சிறு துண்டுகள் ஆக்கினான். வழி எங்கும் அதை போட்டுக்கொண்டே வந்தான். அவன் போட்டு வந்த அடைகளை குருவிகளும் எறும்புகளும் சாப்பிட்டு விட்டன. விறகு வெட்டி அவர்களை வழக்கம் போல விளையாடச் சொன்னான். கட்டையை தொங்க விட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்தான்.